நடிகை ஜோதிகா நடித்திருக்கும் வெப் தொடரான டப்பா கார்டல் வரும் 28ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாக உள்ளது. ஷபானா ஆஷ்மி, நிமிஷா சஜயன் என பலர் இதில் நடித்துள்ளனர். இது குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த நடிகை ஜோதிகா தனது சினிமா வாழ்க்கை குறித்தும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பல விஷயங்களை பேசியுள்ளார். சினிமாவில் உங்கள் பயணத்தை எப்படி விவரிப்பீர்கள் என்கிற கேள்விக்கு, சினிமாவில் என்னுடைய பயணத்தில் வளர்ச்சியை தவிர வேறில்லை. நடிகனாக வளர வேண்டும் என்று நினைத்து மொழி மாறினேன். கடந்த 10 ஆண்டுகளில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறேன். நான் எப்போதும் எனது படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறேன் என்பதால் என் வளர்ச்சி என்பது சிறப்பாகவே உள்ளது என பதிலளித்தார். டப்பா கார்டல் வெப் தொடரில் நடித்தது ஏன் என்கிற கேள்வி எழுந்தபோது, டப்பா கார்டல் கதையை கேட்டதும் அது என்னை ஈர்த்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் பேனர் எக்ஸல் என்டர்டெயின்மெண்ட் அவர்கள் சிறந்த வலைத்தொடர்களை உருவாக்குவதற்கு பெயர் பெற்றவர்கள் என்பது இதில் நடிக்க ஒரு முக்கிய காரணம். மேலும் இந்த தொடரில் நான் வருணா என்கிற ரோலில் நடித்துள்ளேன். இந்த கேரக்டரை பற்றி கேட்டதும் எனக்கு பிடித்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் இதில் ஷபானா ஆஷ்மி மேடமுடன் சேர்ந்து நடித்திருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த நடிகை மட்டுமல்ல, ஒரு மகத்தான ஆளுமையும் கூட. அவர்களின் அருகில் நிற்பதால் நானும் மிகவும் அதிகாரம் பெற்றவர்களாக உணர்கிறேன். ஷபானா ஆஷ்மி மட்டுமல்லாமல் டப்பா கார்டலில் மற்றொரு திறமையான நடிகையுடன் நடித்திருக்கிறேன். அவர்தான் நிமிஷா சஜயன். அவருடைய நடிப்பு எனக்கு எப்போதும் பிடிக்கும். அவர் நடித்த தி கிரேட் இந்தியன் கிச்சன் அவருடைய படைப்புகளில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் என பதிலளித்துள்ளார். நீங்கள் நடித்த படங்களில் மிகவும் பிடித்த படம் எது என்கிற கேள்வி எழுந்தபோது, நான் நிறைய வேடங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நான் காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத பெண்ணாக நடித்த மொழி படம் எனக்கு மிகவும் பிடித்தமான படமாகும். அந்த படம் எனக்கு ஒரு மைல்கல் படமாகும். மேலும் எனது 2வது இன்னிங்ஸை தொடங்க காரணமாக இருந்த 36 வயது நிலை, ராட்சசி, நான் வக்கீலாக நடித்த பொன்மகள் வந்தால் போன்றவையும் எனக்கு பிடித்தமான படங்களாகும் என அவர் பதில் கூறியுள்ளார். இந்தியில் சினிமா வாழ்க்கையை தொடங்கி ஏன் தமிழ் சினிமா மீது ஈர்ப்பு ஏற்பட்டது என்கிற கேள்விக்கு, பிரியதர்ஷன் இயக்கிய டோலி ஷாஜா கே ரத்னா என்கிற ஹிந்தி படத்தில் நான் முதலாக நடித்தேன். அந்த படத்தில் அக்ஷய் கண்ணா நடித்திருந்தார். ஆனால் படம் நன்றாக ஓடவில்லை. இதனால் இந்தியில் பட வாய்ப்பு இல்லை. அப்போதுதான் நான் டோலி ஷாஜா கே ரத்னா படப்பிடிப்பில் இருந்தபோது தமிழ் படத்தில் ஒப்பந்தமானேன். அதுதான் என் கணவர் சூர்யாவுடன் நான் நடித்த முதல் படமாகும். அந்த படமும் சுமாராகத்தான் சென்றது. ஆனால் தமிழக மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என பதில் கூறியுள்ளார்.